நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற 173வது படம். இந்த படத்த நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எப்ப புரொடியூஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாரோ, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தலைவர் 173வது படத்த டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணுவாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்த 4 நாளுக்கு அப்புறம் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு அவரே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. டைரக்டர் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் தலைவர் 173 படத்த யார் தான் டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த டைரக்டர் பண்ணுவாரோ, இந்த டைரக்டர் பண்ணுவாரோ அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள். ஆனா இந்த எந்த கேள்விக்குமே உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எந்த ஒரு விளக்கத்தையும் தரல. இப்ப மறுபடியும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற 173வது படத்தை டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணுவாரு அப்படின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணனை ஹீரோவை வச்சு டான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்தவர். டான் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, லவ், ஆக்ஷன், காமெடி அப்படின்னு செம ஃபன்னாகவும் கமர்ஷியலான ஒரு படமாகவும் இருந்துச்சு. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை ரொம்ப சூப்பராக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. இப்போ டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்களும் நம்ம தலைவருடைய 173 படத்தையும் சூப்பராக எடுத்துகிட்டு வருவார். எப்பயும் போல் நம்ம தலைவர் படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக். இப்போ ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்தே அஃபிஷியலான இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 173 படத்தை டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னும், இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னும். ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதும் இந்த தலைவர் 173 படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. மட்டும் இல்லாமல் தலைவர் 173 படம் 2027 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதனால் பார்த்து நிதானமாக ஒரு சூப்பரான படத்தை டைரக்டர் எடுத்தார்னா நல்லாயிருக்கும். 2026 நியூ இயர் ஸ்பெஷலாக டிமாண்டிக் காலனி 3 படத்திலிருந்து அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் ஆக்டர் அருள்நிதி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மூவி டீம். பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிமாண்டிக் காலனி மூவி டீம். டிமாண்டிக் காலனி பார்ட் 3 படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டிமாண்டிக் காலனி 1, 2 ரெண்டுமே சூப்பர் ஹிட்டான படம். ரெண்டுக்குமே சூப்பரான கனெக்டிவிட்டியை காட்டி சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே ஹாரர் வைப்போட இந்த பார்ட் 3 படமும் சக்ஸஸ் ஆனால் நல்லாயிருக்கும். இந்த பார்ட் 3 படம் தான் டிமாண்டிக் காலனி சீரிஸுடைய லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவி டீம். வெகுளி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை டைரக்டர் வினோத் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா ஏத்தி நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் மம்தா பிஜோ அவர்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரை பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் தெலுங்கில் ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலே அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் கட்லே இந்த படம் பகவந்த் கேசரி படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. சீன் பை சீன் பகவந்த் கேசரி படத்தில் என்னெல்லாம் சீன்லாம் வந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இந்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர்லேயே நமக்கு கட் பண்ணி காட்டிட்டாங்க. கண்டிப்பாக டைரக்டர் வினோத் ரீமேக் படம் எடுத்தாலும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷனும் இருக்கும். அதான் பகவந்த் கேசரி படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக்காக இந்த படத்தை எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக டைரக்டர் வினோத் நம்ம நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நம்புவோம். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக அரசியலில் பயணிக்க போகிறாரு தளபதி விஜய் அவர்கள். அதனாலவே இந்த படத்தில் எக்கச்சக்க அரசியல் வசனங்களும் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய சீன்ஸும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் நல்லா தான் இருக்குது, படமும் நல்லா தான் வரும். ஆனால் ஏற்கனவே பாலகிருஷ்ணா பாலே அவர்களுடைய பகவந்த் கேசரி படத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா இது தளபதி படம், அதுவும் இது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம். அதுக்காக வேணா இந்த படத்தை ஒரு தடவை நான் பார்ப்பேன். ஏன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தளபதியோட கடைசி படம் அப்படின்னா அவருக்கு ஒரு தரமான வெறித்தனமான அவர் சினிமா விட்டு போனாலும் அந்த படம் நிலச்சி நிற்கணும், அந்த மாதிரியான ஒரு படமாக கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா துப்பாக்கி கத்தி படம் மாதிரி 2 மடங்கு வெறித்தனமான வேறு லெவலில் ஒரு படமாக கொடுத்து நம்ம தளபதி அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுத்து சூப்பராக சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும் சினிமா விட்டு. ஆனால் இப்படி ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் வெர்ஷனாக இந்த படத்தை எடுத்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஜனநாயகன் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு சுத்தமாகவே போயிடுச்சு. ஆனாலும் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அவரை இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாகிது. மற்றபடி இந்த ரீமேக் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இல்லை, தளபதிக்காக மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன். இப்போ பகவந்த் கேசரி படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்போடே இருக்குது. படம் இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரி படம் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுதா குங்குரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பராசக்தி. பராசக்தி படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்லேயே சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அண்ணன் அவர்களுடைய ஜனநாயகன் படமும்
பராசக்தி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அது என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம். ஆனால் விஜய் அண்ணனுடைய ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் பொங்கல் டேட்டை லாக் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பராசக்தி படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் அண்ணன் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, விஜய் அண்ணனுடைய படம் வருது, அதனால் நம்ம படத்தை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் ஏற்கனவே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சதுனால எங்களால் பராசக்தி படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஈஸியாக எங்களால் சேஞ்ச் பண்ண முடியலை. அப்படி ஒரு வேளை சேஞ்ச் பண்ணால் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தியேட்டர் உரிமையாளர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நஷ்டம் வரும். அப்படிங்கிறதுனால தான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் எதனால் பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிட்டாரு. விஜய் அண்ணனுடைய ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் போட்டி போட்டுக்கிட்டு வர படம் கிடையாது. இது ரெண்டுமே அண்ணன் தம்பி படமாக தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அண்ணன் படம் பார்க்குறவங்க தம்பி படம் பார்ப்பாங்க, தம்பி படம் பார்க்குறவங்க அண்ணன் படம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ரெண்டு படமுமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சூப்பரான விளக்கத்தை இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சூப்பராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பராசக்தி படம் 1960 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்புக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்ம தமிழ் மொழிக்காகவும் நம்ம உரிமைகளுக்காகவும் ரொம்பவே பயங்கரமாக போராடினாங்க. இந்த உண்மையான போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த ஜனநாயகன் படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் உணர்வை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக தான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. பராசக்தி படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே தரமாக இருக்குது. அதே மாதிரி படமும் கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும். இப்போ பராசக்தி படத்துடைய ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிலீஸ் ஆனதில் பராசக்தி படத்துடைய ட்ரைலர் பிடிச்சிச்சா இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையாக நேர்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னா பராசக்தி படத்துடைய ட்ரைலர் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. அதுக்காக தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதிக்காக மட்டும்தான் ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்காக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால எனக்கு பிடிக்கல. படம் பார்க்குறதா இருந்தால் தளபதிக்காக மட்டும்தான் ஜனநாயகன் படத்தை பார்ப்பேன். நம்ம தல அஜித் ஏகே அவர்களுடைய 50வது படம் வெற்றிகரமான ஒரு சூப்பரான படம் மங்காத்தா படம். டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நம்ம தல அஜித் நடிப்பில் ரொம்ப சூப்பராக ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் மங்காத்தா. இப்போ மங்காத்தா படம் மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம தல அஜித் அவர்களுடைய மங்காத்தா படம் ஜனவரி 23 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மங்காத்தா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் என்னைக்கு தலைப்படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் உண்மையான தலைப்பொங்கல். பொங்கல் கழிஞ்சு படம் ரிலீஸ் ஆனாலும் ஜனவரி 23 தான் நமக்கு தலைப்பொங்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சீரியல் ஆக்டர் ரக்ஷிதா மகாலட்சுமி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் 99/66. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படம் ஒரு ஹாரர் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் நிவின் பாலி ஹீரோ நடிச்சு ரிலீஸான சர்வமயம் படம் இப்போ 100 கோடி ரூபாய் வசூல் அடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மூன் வாக். இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் கழித்து பிரபுதேவா மாஸ்டருடைய படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிருக்க மூன் வாக் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக லாகவரானஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரும் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு. இப்போ பிரபுதேவா மாஸ்டருடைய மூன் வாக் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிருக்க மூன் வாக் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். கூடி சீக்கிரம் மூன் வாக் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்டர் ஜீவா அவர்களுடைய பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஜீவா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க தம்பி தலைவர் தலைமையில் படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவா அவர்கள் ஹீரோ நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு டைட்டில் ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படிங்கிற இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை செம ஃபன்னாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படம் பல வருஷமாக ரிலீஸுக்காக போராடிட்டுருக்கு. இப்போ துருவ நட்சத்திரம் படத்துடைய ரிலீஸுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் துருவ நட்சத்திரம் படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு
இன்னைக்கு டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம தல அஜித் அவர்கள் சென்னையில் அவருக்கு நெருக்கமான டைரக்டர் சிறுத்தை சிவா, டைரக்டர் விஷ்ணுவர்தன், டைரக்டர் ஏஎல் விஜய், டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான டைரக்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோஸை இப்போ சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம தல அஜித். ஜாக்கி அப்படிங்கிற ஒரு படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிராமங்களில் நடந்த கிடா சண்டை கேமை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆடுகளம் படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் எப்படி சேவல் சண்டையை மையமாக வச்சு படம் எடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஜாக்கி படத்தில் கிடா சண்டையை பேஸ் பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. ஜாக்கி படத்துடைய டீசர் நல்லாயிருக்கு. இப்போ இந்த டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்தா இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.